Hi, good evening and welcome to Vedantu. நான் உங்க Shravanee ma'am. So இன்னைக்கு வந்து hydroxy compounds and ethers chapter இருக்கு இல்லையா, அதுடைய book back question தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? ஸோ வந்து இன்னைக்கு எல்லாருமே ஸ்கூல் போயிருப்பீங்க இல்லையா? Today you must have went to your school. How was the first day school? எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்? ஃபர்ஸ்ட் டேவே செம்மையா பயமுறுத்திட்டாங்களா? நிறைய சாப்டர்ஸ் இருக்கு, நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு, இனிமே நீங்க வந்து ரெகுலரா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமா உங்களுக்கு வந்து நிறைய அட்வைசஸ் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க, கரெக்டா? ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்து கிளாஸ் வந்திருக்கீங்க ஜஸ்ட் சே ஹாய் இன் தி சாட். வெரி குட், ஹாய் 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 ஹாய். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா வந்து ஒரு குட்டி பார்ட் வந்து பேலன்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு குட்டி பார்ட் வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பேலன்ஸ் இருக்கு. அந்த குட்டி பார்ட்டை முடிச்சுட்டு புக் பேக் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லைன்னா புக் பேக் முடிச்சிடலாம். நம்ம வந்து இன்னொரு அந்த குட்டி பார்ட் மட்டும் கூட நான் ரெக்கார்ட் பண்ணி தனியா வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஓகே, ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நான் உங்களுக்கு வந்து சொல்லணும். என்னது அப்படின்னா, ப்ரீவியஸ் கிளாஸஸ்லயே நான் வந்து என்ன முடிச்சிட்டேன் அப்படின்னா ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ், ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் இந்த சாப்டர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சாப்டர் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைன் பை லைன் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்ட் 1ல இருந்து பார்ட் 6 வரைக்கும் இருக்கு. பார்ட் 1லேருந்து பார்ட் 6 வரைக்கும் 6 பார்ட்டா இந்த சாப்டர் நான் உங்களுக்கு லைன் பை லைன் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ அதை ரெகுலரா பார்த்தவங்க வந்து யார் யாரெல்லாம் அப்படிங்கிறவங்களாம் எனக்கு சாட்ல சொல்லுங்க. இல்ல நான் அதுல வந்து ஒரு சில பார்ட்டை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், ஒரு சில பார்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா போயிட்டு பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இந்த சாப்டர்ல இருந்து நமக்கு ஓனா புரிஞ்சுதா, கிரியேட்டிவா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, we will be getting ABCD type of reaction, ABCD type of reactions, conversions. இது வந்து புக்ல எங்கேந்து வேணா எப்படி வேணா வந்து கேட்பாங்க, சரியா? அப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும், லைன் பை லைன் நான் பார்ட்ல இருந்து 1ல இருந்து 4 வரைக்கும் 6 வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும், சரியா? ஓகேவா, சூப்பர். சோ இப்போ நம்ம வந்து ஆஃப்லைன்ல வேதாந்துல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கறத குயிக்கா வந்து பார்க்க போறோம். சோ மேம் நான் நீட்டுக்கோ ஜேஇக்கோ நான் வந்து படிக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னா the best place is வேதாந்து உடைய ஆஃப்லைன் சென்டர். சோ அண்ணாநகர், வேலுச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பெரம்பலூர், பெருங்கலத்தூர் இவங்களுடைய நம்பர்ஸ் எல்லாமே இங்க வந்து கிளியரா வந்து கொடுத்துருக்கோம். ஆஃப்லைன் சென்டர்ஸ் அண்ட் கோர்சஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு புக் அ விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா கிளிக் பண்ணி நீங்க கோ த்ரூ பண்ணுங்க, ஓகேவா? சோ இப்போ மற்ற கோச்சிங் சென்டர்ஸ் கம்பேர் பண்றப்போ வேதாந்துல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா provides highest personal attention to every student. each and every ஸ்டூடெண்ட்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் வந்து கிடைக்கும். so that ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் எப்படி நம்ம பெட்டரா படிக்கலாம், நம்ம ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ்ல என்னென்னலாம் தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு கிளியரா வந்து புரிய வரும். ஓகே, prepare with strongest pedagogy making you ready for exams with any difficulty level. as you know இந்த வாட்டி நீட் 2025 செம்ம டிஃபிகல்ட்டா இருந்தது. ஓகே, நீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜே லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து டிஃபிகல்ட்டா வந்து நீட் வந்து இருந்தது. ஓகே, சோ எக்ஸாம்ஸ் உடைய டிஃபிகல்ட்டி வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டாண்டர்ட்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு வேதாந்து இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அ லாட். ஓகே, அது மட்டும் இல்லாம பேரண்ட் ஆப், டவுட் சால்விங் ஆப், ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ், கிளாஸ்லயே உங்களுக்கு குவிஸ் சால்வ் பண்றதுக்குலாம் கிளிக்கர்ஸ் கொடுத்துருவாங்க. பேரண்ட் ஆப்ல என்னென்னைக்கெல்லாம் நீங்க வந்து கிளாஸ் வந்திருக்கீங்க, என்னென்னைக்கெல்லாம் பங்க் பண்ணிட்டீங்க, எவ்வளவு நேரம் கரெக்டா கிளாஸஸ் எல்லாத்தையுமே நீங்க அட்டென்ட் பண்ணீங்க, எல்லாமே வந்து கிளியரா இருக்கும். டவுட் சால்விங் ஆப்ல டிஃப்ரெண்ட் கோர்சஸ்க்கு டிஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும்பா. ஒரு சில கோர்சஸ்க்கு 24 hours டவுட் சால்விங் இருக்கும், ஒரு சில கோர்சஸ்க்கு அந்த கோர்ஸ் டியூரேஷன் ஃபுல்லா உங்களுக்கு டவுட் சால்விங் ஃப்ரீ இருக்கும். ஓகே, ஆல்சோ எல்லாத்தையும் விட ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இந்த 100% கேரண்டீட் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ ஒரு டெஸ்ட் நீங்க எழுதுறீங்க, அந்த டெஸ்ட்டை விட அடுத்த டெஸ்ட்ல உங்களுடைய மார்க்
வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகுது சரியா சோ அத வந்து ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி தர போறாங்க வேதாந்துல சரியா so these are all the very key difference between the other centers or and Vedantu ஓகேவா சோ இந்த வேதாந்து லேர்னிங் சென்டர்ல வந்து நீங்க நீட் ஆர் ஜேஇ வந்து ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படினு ஆசைப்படுறீங்க அப்படினா உங்களுக்கு முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க not only a very very top master teachers உங்களுக்கு வந்து டீச் பண்ண போறாங்க அதுல வந்து அவங்களுக்கு they'll be NIT IITs ல முடிச்சிட்டு வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம you'll be having academic mentor வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லயும் மார்க் இம்ப்ரூவ்மென்ட்க்கும் அடுத்த அன்னைக்கு நீங்க என்னென்ன படிக்கணும் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண போறாங்க சரியா டவுட் சால்விங் சப்போர்ட் அண்ட் பயங்கர ஹை டெக் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்ல உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாம் இருந்தும் உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாसेस வந்து இருக்க போகுது ஓகேவா சோ இப்போ நான் வந்து என்னது அப்படினா ஆஃப்லைன்ஸ்ல வந்து உங்களுக்கு லிமிட்டட் சீட்ஸ் வந்து இருக்க போகுது சோ புக் விசிட் டு யுவர் நியரஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு ஃபார்ம் வந்து இருக்கும் அந்த ஃபார்ம் இந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கோங்க நீங்க ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல படிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஓகே சோ 90% வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும் when you wrote IVSAT அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் நீங்க எழுதுறப்போ ஃபீஸ்ல உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் வந்து கிடைக்க போகுது சரியா இது எல்லாமே லிமிட்டட் டைம்க்கு தான் சோ கண்டிப்பா என்ன பண்ணிக்கோங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க சரியா சோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினா சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம் yes today JE class இல்ல tomorrow we have JE class at 10 am 10 am க்கு உங்களுக்கு JE ல நாளைக்கு வந்து மாரத்தான் செஷன் இருக்கு 5 hours க்கு JE ல 5 hours க்கு மாரத்தான் செஷன் வந்து இருக்கு சரியா கண்டிப்பா நீங்கலாம் ஸ்கூல்ல இருப்பீங்க நீங்க ரிட்டர்ன் வந்து தான் நீங்க ரெக்கார்டிங்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே ஃபயர் போட்டாச்சு இதுக்கு அப்புறம் சம ஃபோக்கஸ்டா கிளாஸ் லிசன் பண்ண போறோம் ஐடென்டிஃபை the products are formed when 1 methoxypropane is heated with excess of HI okay name the mechanism involved name the mechanism தான் சொல்லிருக்காங்களே தவிர அந்த மெக்கானிசம் ஃபுல்லா வந்து மெக்கானிசமோட எழுது அப்படினு வந்து சொல்லல சரியா ஓகே 1 methoxypropane okay 1 methoxypropane நல்லா கவனிங்க CH3O propane இல்லையா so CH2 CH3 கரெக்ட்டா சோ இதுதான் நம்மளுடைய 1 methoxypropane கரெக்ட்டா சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா 1 methoxypropane clear சோ இது வந்து என்ன பண்றாங்க அப்படினா excess of HI கூட வந்து ரியாக்ட் பண்றாங்க excess of HI அப்படினா 1 moles of நான் 1 methoxypropane எடுத்துக்கிறேன் அப்படினா 2 moles of HI நான் வந்து எடுத்துப்பேன் ஹைட்ரோடிக் ஆசிட் வந்து நான் 2 moles வந்து எடுத்துக்கிறேன் ஓகே சோ இப்போ எனக்கு எக்ஸாக்ட்டா என்ன நடக்குது தெரியுமா சோ இந்த ரியாக்ஷனை பாருங்களேன் அவ்வளவுதான் நான் சம ஈஸியா இருக்கே அப்படினு சொல்லுவீங்க பாருங்க இங்க இருக்கிற இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் இந்த ஆக்ஸிஜனும் சேர்ந்து இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் இந்த ஆக்ஸிஜனும் சேர்ந்து நமக்கு என்னவா வெளியில போயிடுச்சு H2O H2O வா வெளியில போயிடுச்சு ஓகேவா அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா இங்க இருக்கக்கூடிய இந்த மித்தைல் குரூப் CH3 குரூப் ஓகே சோ இந்த CH3 குரூப்பும் இங்க இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு அயோடின் டோட்டலி we have 2 iodines here right அப்ப நம்ம இத பிரிச்சு கூட எழுதிக்கலாம் நல்லா கவனிங்க எனக்கு மொத்தமா ரெண்டு அயோடின் வந்து இருக்கு கரெக்ட்டா சோ அந்த ரெண்டு அயோடினை நான் என்ன பண்ணிரலாம் அப்படினா இந்த சைடு ஒரு அயோடின் ஆட் ஆகும் இந்த சைடு ஒரு அயோடின் வந்து ஆட் ஆகும் சோ அங்க மித்தைல் குரூப் கூட ஆட் ஆகுறப்போ நமக்கு மித்தைல் அயோடைடு வந்து ப்ராடக்ட்டா கிடைக்கும் அடுத்து இந்த சைடு ப்ரோபைல் குரூப்ல எனக்கு அயோடின் ஆட் ஆகுறப்போ CH3 CH2 CH2I ப்ரோபைல் அயோடைடு வந்து எனக்கு ப்ராடக்ட்டா வந்து கிடைக்க போகுது சரியா சோ மித்தைல் அயோடைடு அண்ட் ப்ரோபைல் அயோடைடு வந்து நமக்கு வந்து இதுல வந்து we are going to get it as the product ஓகேவா புரிஞ்சுதா இதுதான் நம்மளுடைய ஓவரால் ரியாக்ஷனா வந்து இருக்க போகுது ஓகே சோ இந்த ரியாக்ஷன் வந்து என்ன SN1 ஆ SN2 ஆ என்ன மெக்கானிசம் அப்படினா this is SN1 mechanism சரியா
SN1 மெக்கானிசம் அண்டர்கோ பண்ணும். சரியா? SN1 மெக்கானிசம் அண்டர்கோ பண்ணும். ஓகேவா? சோ தக்ஷா தேவையில்லாத unwanted question வேண்டாம். சரியா? சோ கிளாஸ் வந்து லிசன் பண்ணலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? சூப்பர். So it is nucleophilic substitution reaction. Unimolecular nucleophilic substitution reaction. ராஜேந்திரன் இன்னொரு வாட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, கிளியரா புரியும். ஓகே, சோ இங்க இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற ஆக்சிஜனும் சேர்ந்து H2O வா வெளியில போயிடுச்சு. மீதி ரெண்டு அயோடின் இருக்கு. ஒரு அயோடின் அந்த CH3 குரூப்லயும், இன்னொரு அயோடின் நல்லா கவனிங்க இந்த ப்ரோபைல் குரூப்லயும் எனக்கு ஆட் ஆயிடும். அப்போ மித்தைல் அயோடைட் ப்ரோபைல் அயோடைட். சரியா? மித்தைல் அயோடைட் ப்ரோபைல் அயோடைட் நமக்கு வந்து ப்ராடக்டா கிடைக்கும். சரியா? கிடையாது மணிகண்டா, புக் எடுத்து கிளியரா பாருங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸஸ் ஆஃப் HI அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? ஓகே, இஸ் தட் கிளியர்? சூப்பர். இப்போ நம்ம செகண்ட் क्वेश्चन போயிடலாமா? Can we go to the second question? Yes or no? Can we go to the second question? Okay டா, சூப்பர். சோ இப்போ அடுத்தது பாருங்க. Draw the major product formed when 1 ethoxy probe 1 okay is heated with 1 equivalent of HI. 1 equivalent of HI கூட ரியாக்ட் பண்றப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இங்க வந்து பார், நீங்க சொன்ன மாதிரி ரியாக்ஷன் வந்து here you can see. okay, so இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா here listen, இது வந்து நமக்கு again SN1 reaction தான். ஆனா அதே 1 equivalent of HI தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகே, 1 equivalent of HI தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். சோ என்னப்பா 1 ethoxy propene வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படினா வந்து எழுதிக்கணும். இது நீங்க பாண்ட் லைனா எழுதினாலும் சரி, இல்ல இந்த மாதிரி நீங்க மாலிக்யூல்ஸ் எழுதினாலும் சரி. சரியா? ஓகே, ஓகே. சோ என்ன கொடுத்திருக்காங்க? 1 ethoxy prop 1 வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இங்க ஆக்சிஜன், இங்க C2H5 குரூப் இருக்கு. ethoxy 1 ethoxy குரூப் நமக்கு இங்க வந்து இருக்கு. சோ அத நான் என்ன பண்றேன் அப்படினா சேம் 1 moles of HI கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன், ஹீட் பண்றேன். சரியா? 1 equivalent of HI கூட நான் வந்து ஹீட் பண்றேன். இப்போ நமக்கு என்ன ஆகணும்? பாண்ட க்ளீவ் பண்ணி இந்த H ஹைட்ரஜனையும் அயோடினையும் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படினா ஆட் பண்ணனும். இப்போ இந்த ஆக்சிஜன்ல என்ன இருக்கும் நமக்கு? it will be having lone pair of electrons. கரெக்ட்டா? இந்த ஆக்சிஜன்ல என்ன இருக்கும் நமக்கு? lone pair of electrons வந்து இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? இந்த ஹைட்ரஜனை வாங்கிக்கும், இந்த ஹைட்ரஜனை வாங்கிக்கும். சரியா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ராடக்ட்ல என்ன கிடைக்குது அப்படிங்கறத பாருங்க. CH3 CH டபுள் பாண்ட் CH, ஆக்சிஜன்ல எனக்கு ஹைட்ரஜன் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு C2H5. இப்போ இந்த ஆக்சிஜன்ல எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். சரியா? பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல what do you think will happen? அடுத்த ஸ்டெப்ல நமக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல எனக்கு பாண்ட் வந்து பிரேக் ஆக போகுது. கரெக்ட்டா? பாண்ட் வந்து எனக்கு பிரேக் ஆயிடும். சோ இப்போ இவங்களை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா அப்படியே ரெண்டா க்ளீவ் பண்ணிடுங்க. சோ க்ளீவ் பண்ணிட்டீங்க அப்படினா இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு? I have CH3 CH. சோ க்ளீவ் பண்ணி நீங்க இந்த ப்ராடக்ட் எழுதுறீங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். CH டபுள் பாண்ட் CH. இப்போ இந்த கார்பன்ல of course பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஏன்னா கார்பன்ல வெறும் 3 பாண்ட் தான் இருக்கு பாருங்க, பாசிட்டிவ் சார்ஜ். இங்க பாத்தீங்க அப்படினா C2H5OH எத்தனால் வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. சரியா? ஓகே, இப்போதான் நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. என்னது? இங்க இருக்கக்கூடிய அயோடினை நீங்க வந்து இந்த ரியாக்ஷன்ல எழுதல. அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு இந்த அயோடின் போயிட்டு என்ன ஆக போகுது அப்படின்னா ரியாக்ட் ஆக போகுது. சரியா? H+I- இல்லையா? சோ இந்த அயோடின் போயிட்டு இப்ப எனக்கு இந்த ரியாக்ஷன்ல இதோ பாருங்க, அந்த கார்பன்ல போயிட்டு எனக்கு ஆட் ஆயிடும். கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, அந்த கார்பன்ல போயிட்டு கார்போகேட்டயோன்ல போயிட்டு அயோடின் ஆட் ஆயிடும். சோ CH3 CH டபுள் பாண்ட் CH I. சரியா? ஓகே, சோ நமக்கு இங்க ப்ராடக்ட்ல வந்து மீத்தீத் ப்ரோப் அயோடோ ப்ரோப்பீன் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. பிளஸ் என்னது? C2H5OH
எத்தனால் பிளஸ் எத்தனால். புரிஞ்சுதா? எஸ், யாருக்கெல்லாம் வந்து கிளியரா வந்து புரிஞ்சுது? 7 types of unit cell நான் கண்டிப்பா டீச் பண்றேன். இப்போ இது கிளியராடா? சோ நம்ம இங்க என்ன எடுத்துட்டு இருக்கோம்? We have taken 1 ethoxy probe 1 in 1 ethoxy probe 1 in எடுத்துட்டு இருக்கோம். அத 1 mole of HI கூட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரியாக்ட் பண்றோம். இந்த ethoxy ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய அந்த lone pair of electrons hydrogen abstract பண்ணுது. அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு ஹைட்ரஜன் அதுல போயிட்டு ஆட் ஆயிடுது. தென் பாண்ட் எனக்கு இப்படி பிரேக் ஆக போகுது. பாண்ட் பிரேக் ஆன உடனே இந்த கார்பன்ல பார் சுத்தி 4 பாண்ட் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெறும் மேம் தீமினல் கிளாஸ் இருக்கு அப்படின்னா தீமினல் கிளாஸ வந்து லிசன் பண்ணுங்க. சரியா? பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வந்து இல்ல. யூடியூப் கிளாஸும் ஒரே நேரத்துல இருக்கு. இப்போ எங்களுக்கு வந்து பெய்டு பேட்ச் கிளாஸும் ஒரே நேரத்துல இருக்கு அப்படின்னா all you have to do is you should go to paid batch class. சரியா? ஏன்னா அது ஸ்ட்ரக்சர்டா ரெகுலரா நடக்கிறப்போ நீங்க அந்த கிளாஸஸ் மிஸ் பண்ணாதீங்க. இது எனிவே உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் டவுட் இருக்குன்னா வந்து பாருங்க. பிகாஸ் இங்க டீச் பண்றது எல்லாத்தையுமே அகைன் நான் பெய்ட் பேட்ச்ல டீச் பண்ணாதான் போறோம். சரியா? ஓகே, பெய்ட் பேட்ச்ல பிடிஎஃப் எல்லாமே இருக்கும்டா. சரியா? இங்க பாருங்க, நமக்கு இது பாண்ட் வந்து இங்க எனக்கு பிரேக் ஆக போகுது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கு. and இங்க C2H5OH நமக்கு வந்து இருக்கு. சரியா? இப்போ இதுதானே நம்ம பாசிட்டிவ் சென்டர். அப்போ அந்த அயோடின் I- எனக்கு அந்த கார்பன்ல போயிட்டு அட்டாச் ஆயிடுது. so we get ஐயோடோப்ரோபீன் வந்து ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. and then here வந்து பாத்தீங்க அப்படின்னா ethanol, iodopropene and ethanol as the product. ஓகே, புரிஞ்சுதா? கிளியரா? இப்போ வந்து இதுல நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் என்னன்னா, மேம் கைட்ல வந்து எங்களுக்கு வந்து வேற ஆன்சர் வந்து போட்டிருக்கு அப்படின்னு how many of you say கைட்ல வந்து எங்களுக்கு வேற ஆன்சர் போட்டிருக்கு. அதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரா கொடுத்திருப்பாங்கடா. சரியா? பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரா வந்து கொடுத்திருப்பாங்க. சரியா? சோ இது வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர், நீங்க கவலைப்பட வேண்டாம். ஓகே, சூப்பர். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம third question குள்ள போகலாம். suggest a suitable reagent to prepare secondary alcohol with identical group using Grignard reagent. okay, so இப்போ primary alcohol, secondary alcohol and tertiary alcohol மூணு alcohols வந்து இருக்கு இல்லையா? சோ இப்போ அது மூணுத்தையுமே நம்ம எப்படி இந்த Grignard reagent மூலமா நம்ம வந்து prepare பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ பிரைமரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படின்னா Grignard reagent கூட என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ரெகுலரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ண ஸ்டூடண்ட்ஸ்க்கு பிரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ல நம்ம வந்து இந்த ரியாக்ஷனை கிளியரா படிச்சிருப்போம். பிரைமரி ஆல்கஹால் எனக்கு வந்து வேணும் அப்படின்னா ஃபாஸ்டா formaldehyde. very good, we will be using formaldehyde. okay, இதே மேம் நான் வந்து செகண்டரி ஆல்கஹால் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னா அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? செகண்டரி ஆல்கஹால் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல we want a secondary alcohol தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணனும். அப்போ we should be using very good acetaldehyde நம்ம யூஸ் பண்ணனும். so what is the formula of acetaldehyde? CH3CHO. கரெக்ட்டா? CH3CHO குரூப் வந்து இருக்கு. சோ இதுதான் வந்து யாரு? நம்மளுடைய அசிட்டால்டிஹைடு. இதுதான் அசிட்டால்டிஹைடு. ஓகே, சோ இப்போ எக்ஸாக்ட்டா கவனிங்க. சோ அசிட்டால்டிஹைடு வந்து யாரு கூட வந்து ரியாக்ட் பண்றாங்க? நம்ம Grignard reagent கூட. ஓகே, சோ Grignard reagent என்ன எடுத்துக்கிறோம் நம்ம? alkyl magnesium halide, alkyl magnesium halide. okay, இங்க methyl magnesium bromide. this is our Grignard reagent. இதுதான் நம்மளுடைய Grignard reagent. okay, so என்னப்பா ஆகும்? இந்த Grignard reagentல CH3MgBr நமக்கு எப்படி இவங்க கிட்ட போயிட்டு ஆட் ஆக போறாங்க? இந்த MgBr ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த மித்தைல் குரூப் கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். கரெக்ட்டா?
ஓகே so let us write the product. இப்போ இந்த இன்டர்மீடியேட் வந்து எழுதுவோம். நல்லா கவனிங்க, அந்த CH3 குரூப்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. கார்பன்ல CH3 குரூப் எனக்கு ஆட் ஆயிடுச்சு. இந்த மிథைல் குரூப் அல்கைல் குரூப் ஆட் ஆயிடுச்சு. ஆக்சிஜன்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த MgBr போயிட்டு ஆட் ஆயிடுச்சு. இங்க இருக்கிற ஹைட்ரஜன் மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. இப்போ Grignard reagentல first step இந்த Grignard reagent போய் adduct form பண்ணும். ஓகே, அடுத்த ஸ்டெப்ல acid hydrolysis நடக்கும். கரெக்ட்டா? acid hydrolysis வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்ட வந்து பிரேக் பண்ணுவோம். வாட்டர் யூஸ் பண்ணி பாண்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம பிரேக் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஓகே, சோ இப்படி பாண்ட் வந்து நமக்கு பிரேக் ஆக போகுது. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன், இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஹைட்ரஜன், இங்க பாத்தீங்கன்னா OH. இப்படிதான் நமக்கு வாட்டர் வந்து பிரேக் ஆக போகுது. அப்போ இங்க எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இந்த சைடு CH3, அதுல எனக்கு OH குரூப் அட்டாச் ஆகி இருக்கு and CH3. ஓகே, CH3 CHOH. what is this? this is secondary alcohol. கரெக்ட்டா? with இங்க பாருங்க இந்த MgBrOH நமக்கு தனியா வெளியில போய்டும். கிளியரா? சோ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால் வித் ஐடென்டிக்கல் குரூப். ஓகே, சோ இப்போ நமக்கு இந்த ஐடென்டிக்கல் குரூப்னா என்னது? CH3 குரூப் பாருங்க, சேம் குரூப் அட்டாச் ஆகி இருக்கு பாருங்க. ஐடென்டிக்கலா இருக்கக்கூடிய இந்த செகண்டரி ஆல்கஹாலை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஓகே, சோ என்ன பண்ணிருக்கோம்? we have taken acetaldehyde here, CH3CHO. சரியா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா Grignard reagent கூட வந்து ரியாக்ட் பண்ணுது, which is CH3MgBr methyl magnesium halide bromide வந்து இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது? CH3MgBr பாண்ட பிரேக் பண்ணுங்க. MgBr ஆக்சிஜன் கூட சேரும், CH3 கார்பன் கூட சேரும். அப்போ எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம்? ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். அப்போ அந்த ஹைட்ரஜன் அங்கேயும் OH இங்கேயும் ஆட் ஆகும். so we will be getting these as the product. இப்போ எனக்கு இதுதான் வந்து ப்ராடக்ட். ஓகேவா? செகண்டரி ஆல்கஹால்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். சரியா? கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? what is the major product obtained when the moles of ethyl magnesium bromide is heated with methyl benzoate followed by acid hydrolysis? என்ன சொல்றாங்க? இதுவும் வந்து Grignard reagent தான். 2 moles of ethyl magnesium bromide வந்து ரியாக்ட் பண்ணிருக்காங்களாம். சரி, ஓகே. சோ ஸ்டார்டிங்ல என்ன எடுத்துட்டு இருக்காங்க? methyl benzoate வந்து எடுத்துட்டு இருக்காங்க, which is C6H5COOCH3. ஓகே, C6H5COOCH3 இதுதான் என்னது? நம்ம methyl benzoate. சோ methyl benzoate என்ன பண்றாங்க அப்படின்னா 2 moles of ethyl magnesium bromide கூட ரியாக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த 1 mole of ethyl magnesium bromide எடுத்துக்கிறேன். CH3 CH2 MgBr. so first 1 mole of இந்த methyl magnesium bromide நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எடுத்துக்கிட்டேன். சரியா? இப்போ எனக்கு என்ன ஆகும்? கரெக்ட்டா சொல்லுங்க. பாண்ட் இப்படி பிரேக் ஆகும். இந்த அல்கைல் குரூப் கார்பன்ல போயிட்டு ஆட் ஆகும். கரெக்ட்டா? இந்த அல்கைல் குரூப் வந்து என்ன ஆகும்? நம்ம கார்பன்ல போயிட்டு ஆட் ஆகும். அதுக்கு அப்புறமா இந்த MgBr ஆக்சிஜன்ல போயிட்டு ஆட் ஆகும். இந்த MgBr ஆக்சிஜன்ல போயிட்டு நமக்கு ஆட் ஆகும். கரெக்ட்டா? ஓகே, சோ இப்போ போன ரியாக்ஷன்ல பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் C6H5. இங்க பாருங்க, இங்க of course நமக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படினா டபுள் பாண்ட் O. இது வந்து தான் C டபுள் பாண்ட் O. சரியா? C டபுள் பாண்ட் O இப்படி இருக்கும். இந்த இடத்துல நான் தப்பா வரைஞ்சிருக்கேன், வெயிட் பண்ணுங்க. இப்படி வரைஞ்சிட்டோம்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். C டபுள் பாண்டட் O OCH3. சரியா? ஓகேவா? சோ இப்போ you will understand it clearly. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு என்ன ஆகும்? இந்த MgBr வந்து ஆக்சிஜன்ல போய் ஆட் ஆயிடும். இந்த ethyl குரூப் கார்பன்ல போயிட்டு ஆட் ஆயிடும். சோ இப்போ அத தான் நம்ம எழுத போறோம். சோ இந்த கார்பன்ல போயிட்டு நம்மளுடைய CH3 CH2 குரூப் போய் ஆட் ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறமா
மேல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன்ல நம்மளுடைய MgBr குரூப் போய் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, சோ மத்தவங்க எல்லாம் அப்படியே தான் இருப்பாங்க, மத்தவங்கல நோ சேஞ்ச். இங்க இருக்கக்கூடிய OCH3 மத்த குரூப்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. சரியா? சோ இப்ப இந்த ஸ்டெப்ல நெக்ஸ்ட் அடுத்தது எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு பேர் வந்து வெளியில போயிடுவாங்க. ஓகே, யார் யாரு அப்படின்னா இந்த OMgBrம் OCH3 மீத்தாக்சி குரூப்பும் வந்து எனக்கு வெளியில போயிடும். கிளியரா? இவங்க ரெண்டு பேரும் வந்து எனக்கு MgBr ஆவும் CH3O- ஆவும் வெளில போயிடுவாங்க. கிளியரா? சாரி, இந்த ஆக்சிஜன் இருக்கும், இது மட்டும் தான் வெளில போயிடும். MgBrம் இந்த OCH3 எனக்கு வெளியில போயிடும். ஓகே, சோ நல்லா கவனிங்க, MgBr வெளியில போயிடும். ஆல்சோ இந்த OCH3O-, சரியா? இதுவும் எனக்கு வெளியில போயிடும். இப்ப வெளியில போயிடுச்சு அப்படின்னா எனக்கு மீதி என்ன ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கும்? we'll be having C6H5 கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கு. மேல எனக்கு என்ன இருக்கு? ஆக்சிஜன் மட்டும் தான் வந்து எனக்கு இருக்கு. அது நான் டபுள் பாண்டட் ஆக்சிஜன் அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். அடுத்து இங்க எனக்கு என்ன குரூப் இருக்கு? CH3 CH2 குரூப் இருக்கு. பரவாயில்ல, நான் அதை அந்த கலர்ல எழுதிக்கிறேன். CH3 CH2 குரூப் வந்து இருக்கு. சோ இதை நான் அப்படியே இங்க எழுதிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல another moles of இந்த ethyl magnesium bromide react பண்ண போகுது. So CH3 CH2 MgBr. இது ஃபர்ஸ்ட் மோல், இது செகண்ட் மோல். ஏன்னா அவங்க 2 moles அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ எனக்கு இது எப்படி திருப்பி ஆட் ஆகும் அப்படின்னா பாண்ட பிரேக் பண்ணுங்க. இந்த ethyl குரூப் கார்பன்லயும் MgBr வந்து ஆக்சிஜன்லயும் ஆட் ஆகும். சரியா? சரி, வாங்க ப்ராடக்ட்டை வந்து இப்போ நம்ம எழுதலாம். C6H5 கார்பன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் இருக்கு, அதுல நமக்கு வந்து இந்த MgBr குரூப் போய் ஆட் ஆயிடும். அண்ட் இந்த கார்பன்ல எனக்கு CH3 CH2 குரூப், இந்த ethyl குரூப் போய் எனக்கு ஆட் ஆயிடும். ஆல்ரெடி இங்க எனக்கு ஒரு CH2 CH3 ஒரு ethyl குரூப் எனக்கு இருக்கு. கிளியரா? ஓகே, சோ இப்போ இது வந்து followed by acid hydrolysis. பாருங்க, followed by acid hydrolysis. இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல acid hydrolysis பண்ண போறேன். வாட்டர் யூஸ் பண்ணி நான் பாண்ட பிரேக் பண்ண போறேன். so you will break the bond like this. கிளியரா? உங்களுக்கு பாண்ட் வந்து கிளியரா இப்படி உங்களுக்கு பிரேக் ஆக போகுது. இங்க ஹைட்ரஜன், இங்க OH குரூப். கிளியரா? ஓகே, சோ இப்போ ப்ராடக்ட் நம்ம எழுதலாமா? இங்க ப்ராடக்ட் என்ன மீதி இருக்கும்? C6H5 குரூப் இருக்கும் அண்ட் அந்த கார்பன்ல OH குரூப் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா CH2 CH3, இங்க பாத்தீங்க அப்படின்னா CH2 CH3 அகைன் CH2 CH3 ரெண்டு ethyl குரூப் வந்து நமக்கு இருக்க போகுது. ஓகே, so is that clear? again ஒரு வாட்டி நான் வந்து கிளியரா சொல்லி தட்டுமா? இன்னொரு ஒரு வாட்டி நம்ம வந்து இதை வந்து கிளியரா வந்து கவனிக்கலாமா? யாருக்கெல்லாம் வந்து once more மேம், once more எங்களுக்கு கிளியரா வந்து வேணும் மேம்? once more கிளியரா யாருக்கெல்லாம் வேணும்? once more. ஓகே, சோ கவனிங்க, அதனால தான் நான் இங்க பிராக்கெட் போட்டு செப்பரேட் கலர்ஸ்ல நான் வந்து எழுதி இருக்கேன். சோ பாத்தீங்க அப்படின்னா we have taken the methyl benzoate. சரியா? நான் அந்த நேம்ஸ் எல்லாம் வந்து எழுதல, உங்களுக்கு கிளியரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு methyl benzoate வந்து எடுத்துட்டு இருக்கோம். அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 moles of ethyl magnesium bromide கூட ரியாக்ட் பண்றாங்க. நான் அதோ பார் இங்க 1 mole of ethyl magnesium bromide ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எடுத்துட்டு இருக்கேன். அப்புறமா தான் இன்னொரு moles of ethyl magnesium bromide நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். சரியா? ஓகேவா? ஏன் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கிளாஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டஃபா வந்து ஃபீல் பண்றாங்க அப்படின்னா நான் ஒரு ரீசன் வந்து சொல்லுவேன். ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸுமே நம்ம வந்து இந்த 6 பார்ட்லயும் பார்த்தோம். சோ அந்த 6 பார்ட்டை கரெக்டா கவனிச்சு நோட்ஸ் எடுத்தவங்களுக்கு கிளாஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் இப்ப சொல்லி தரது ரொம்ப ஈஸியா வந்து புரியும். ஓகேவா? அவங்களால புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் தே நோ இந்த ரியாக்ஷன்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு. ஏன்னா கிரிக்னார்ட் ரியாஜென்ட் ரியாக்ஷன்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம வந்து பார்த்தோம். கரெக்டா? கிளாஸே வராம புக் பேக் மட்டும் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும் நான் சொல்லி தருது.
சரியா? சோ கவனிங்க, எனக்கு இங்க பிரேக் ஆகுது. MgBrO இந்த மித்தைல் குரூப்பும் பிரேக் ஆகுது. மித்தைல் குரூப் கார்பன்ல போய் ஆட் ஆயிடும், இந்த MgBr ஆக்சிஜன்ல போயிட்டு ஆட் ஆயிடும். so that we are getting this as the product. இப்போ இது வந்து எனக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? இங்க இருக்கிற MgBr வெளியில போய்டும், OCH3 வெளியில போய்டும். அப்ப மீதி எனக்கு என்ன இருக்கும்? C6H5 C double bond O CH3 CH2. தோ இவன் மட்டும் தான் எனக்கு மீதி இருப்பான். இப்போ இவனை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னொரு மோல்ஸ் ஆஃப் இத்தாயில் மெக்னீசியம் புரோமைட் கூட ரியாக்ட் பண்றோம். இன்னொரு மோல்ஸ் ஆஃப் இத்தாயில் மெக்னீசியம் புரோமைட் கூட ரியாக்ட் பண்றப்போ அகைன் பாண்ட் இந்த மாதிரி எனக்கு பிரேக் ஆகும். MgBr போயிட்டு ஆக்சிஜன்ல ஆட் ஆகும், இந்த இத்தாயில் குரூப் போயிட்டு கார்பன்ல ஆட் ஆகும். சோ கார்பன்ல இத்தாயில் ஆட் ஆயிடுச்சு, MgBr ஆக்சிஜன்ல ஆட் ஆயிடுச்சு. ஹைட்ராலிசிஸ் பண்றோம் அப்படிங்கிறப்போ பாண்ட பிரேக் பண்ணு, ஹைட்ரஜன் அங்க OH இங்க OH ஆட் ஆயிடுச்சுனா you get that as the product. Is that clear? Clear புரிஞ்சுதா? Okay, super. So இப்ப fifth question. Predict the major product when 2-methyl-but-2-ene is converted into an alcohol in each of the following methods. Okay? So இதுல வந்து நீங்க ஒவ்வொரு மெத்தடும் வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து you are going to get the products அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஆஹா, இது நீங்க இங்க பாரு, ரெண்டுமே ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் அண்டர்கோ பண்ணும். நீ என்ன நினைக்கிறேன்னா மேம் இது ஃபர்ஸ்ட் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு மோல்ஸ் ஆஃப் MgBr. நோ நோ நோ, क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? 2 மோல்ஸ் நமக்கு ரியாக்ட் ஆகுது, சரியா? ஓகேவா? சோ தட்ஸ் வை இது வந்து நமக்கு கொஞ்சம் இட் இஸ் டிஃபரண்ட். இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கிற மாதிரி தெரியுது. புரிஞ்சுதா? ஓகேவா? சோ அடுத்தது போலாமா? சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, predict the major product when 2-methyl-but-2-ene is converted to alcohol. நீங்க என்ன பண்றீங்க? 2-methyl-but-2-ene அத வந்து ஆல்கஹாலா மாத்துறீங்க. 3 டிஃபரண்ட் ரியாக்ஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம். இந்த 3 ரியாக்ஷன்ஸையும் நம்ம வந்து எங்க படிச்சிருப்போம் அப்படின்னா preparation of alcoholsல நம்ம வந்து படிச்சிருப்போம். கரெக்ட்டா? ஓகே. சோ நான் ஃபர்ஸ்ட் acid catalyzed hydration எடுத்துக்கிறேன், சரியா? So first reaction what I am taking is in the acid catalyzed hydration. அப்படினா ஹைட்ரேஷன்னா என்னது? வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இதுல கேட்டலிஸ்டா யாரு இருக்காங்க? ஆசிட் வந்து கேட்டலிஸ்டா வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு வந்து அர்த்தம். ஒண்ணும் இல்ல, ஆசிட் ஹைட்ராலிசிஸ், சரியா? ஓகே. சோ இப்போ கவனிங்க, நம்ம இங்க என்ன எடுத்துக்கணும்? என்னப்பா கொடுத்திருக்காங்க? but-2-ene 2-methyl-but-2-ene 2-methyl. ஓகே, but-2-ene. அப்போ இங்க பாரு 1 2 3 4 4 கார்பன் இருந்தாதான் but. but-2-ene அப்படினா 1 2 ரெண்டாவது கார்பன்ல டபுள் பாண்ட் வந்து இருக்கு. 2-methyl குரூப் அப்படினா ரெண்டாவது கார்பன்ல மித்தைல் குரூப் வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கு. இப்போ இத வந்து நம்ம கம்ப்ளீட்டா எழுதலாமா? CH3 குரூப் 1 bond 2 bond 3 4 bond இருக்கு, 3 bond இருக்கு. அப்ப அது CH, ஒரு bond தான் இருக்கு CH3. சோ நம்ம இப்படி தான் இந்த 2-methyl-but-2-ene வந்து எழுதுறோம். ஓகே, acid hydrolysis. acidனாலே H+ ion வந்து இருக்கும். we are using this water, சரியா? சோ வாட்டர்ல இருக்கக்கூடிய HOH எப்படி எனக்கு இங்க போயிட்டு ஆட் ஆக போறாங்க, அதான் கதை, சரியா? HOH எப்படி எனக்கு பிரிஞ்சு போய் ஆட் ஆக போறாங்க. across the double bond பாருங்க, கார்பன் கார்பன் எங்க எனக்கு ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்க ஹைட்ரஜன் போய் ஆட் ஆகும், எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க OH குரூப் போய் ஆட் ஆகும். இதுதான் மார்கானிகாஃப்ஸ் ரூல், கரெக்ட்டா? சோ எங்க ஹைட்ரஜன் கம்மி? இந்த கார்பன்ல. அப்போ இங்க ஹைட்ரஜனும் இங்க இந்த OH குரூப்பும் போயிட்டு ஆட் ஆகும். we will be getting that as the product. அதுதான் நமக்கு வந்து ப்ராடக்ட்டா. சாரி மாத்தி போட்டேன், சொல்றப்ப கரெக்ட்டா சொல்லிட்டு மாத்தி போட்டேன். என்னது?
ஹைட்ரஜன் அதிகமா இருக்கிற இடத்துல ஹைட்ரஜன் ஆட் ஆகும், ஹைட்ரஜன் கம்மியா இருக்கிற இடத்துல நம்ம நெகட்டிவ் பார்ட் போய் ஆட் ஆகும். இங்கதான் ஹைட்ரஜன் அதிகமா இருக்கு. இந்த ரெண்டு கார்பனை கம்பேர் பண்ணுங்க. டபுள் பாண்டட் கார்பன்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கிற கார்பன்ல நமக்கு ஹைட்ரஜன் போய் ஆட் ஆகும், இன்னொரு கார்பன்ல OH குரூப் போய் ஆட் ஆகும். இப்போ இது அப்படியே ப்ராடக்ட் எழுதுங்க. கார்பன் CH3 குரூப் இருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த டபுள் பாண்ட் எனக்கு வந்து பிரேக் ஆயிடும். கரெக்டா? ஓகே. ஸோ கவனிங்க, வாட் ப்ராடக்ட் வில் பி கெட்டிங்? இங்க எனக்கு OH குரூப் ஆட் ஆயிடும், இங்க எனக்கு இன்னொரு ஹைட்ரஜன் போய் ஆட் ஆயிடுச்சுன்னா CH2வா இது மாறிடும். 2-methyl butane 2-ol. கரெக்டா? இது என்ன நேம் பா? 2-methyl butane 2-ol. ரெண்டாவது பொசிஷன்ல ஆல்கஹால் இருக்கு. 2-methyl butane 2-ol will be your product. Is that clear? Clear ஆ புரிஞ்சுதா? Yes ma'am, no ma'am. Clear ஆ? ஓகே. சோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்? ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன். சரியா? சோ ஹைட்ரோபோரேஷன் உங்க புக்ல இருக்கக்கூடிய அதே ரியாக்ஷன் தான், ஆனா என்ன வேற ரியாக்டன்ட் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. You have to use the same as the reactant. நம்ம இங்க என்னப்பா ரியாக்டன்ட் எடுத்துக்கிட்டோம்? இந்த 2-methyl butene தான் நீங்க வந்து என்ன பண்ணணும்? ப்ராடக்ட்டா சரி ரியாக்டன்ட்டா நீங்க வந்து எடுத்துக்கணும். சரியா? butene தானே. அகைன் நான் எப்படி எழுதணும்னு சொல்றேன் கவனிங்க. butனா 1 2 3 4 4 கார்பன். but2ene னா ரெண்டாவது கார்பன்ல டபுள் பாண்ட். 2-methyl குரூப். அப்ப ரெண்டாவது கார்பன்ல மித்தாயில் குரூப். ஒரு பாண்ட் தான் இருக்கு, அப்போ CH3 குரூப். 4 பாண்டுமே இருக்கு. 3 பாண்ட் தான் இருக்கு, அப்ப CH. ஒரு பாண்ட் தான் இருக்கு, அப்ப H3. இத வந்து but2ene 2-methyl but2ene. ஓகே. சோ ஹைட்ரோபோரேஷன்ல நம்ம வந்து யார கூட வந்து ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னா டைபோரேன் கூட ரியாக்ட் பண்ணுவோம், which is B2H6. டைபோரேன் கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரியாக்ட் பண்ணுவோம். நல்லா கவனிங்க, எனக்கு இங்க 6 ஹைட்ரஜன் வந்து இருக்கு. கரெக்டா? அப்போ நானு இங்க இருக்கிற இந்த ரியாக்டன்ட்டும் வந்து நானு 6 டைம்ஸ் நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் நம்ம புக்ல படிச்ச ரியாக்ஷனையும் நம்ம வந்து பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? Do you remember? ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? இந்த B2H6ல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் போய் எனக்கு ஹைட்ரஜனும் இந்த போரானும் எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா அதுல போயிட்டு எனக்கு ஆட் ஆக போகுது. அப்போதானே எனக்கு இந்த இன்டர்மீடியேட் ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து கிடைக்கும். எஸ். சோ அது வந்து நமக்கு இங்க வந்து எப்படி ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். சரியா? சோ இந்த ஹைட்ரஜன் எனக்கு இங்க போயிட்டு ஆட் ஆயிடும், ஹைட்ரஜன் எனக்கு அதுல போயிட்டு ஆட் ஆயிடும். அப்போ நல்லா கவனிங்க, இப்போ எனக்கு இந்த கார்பன் ரைட், சோ இங்க வந்து எனக்கு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சு. சோ இட் பிகம்ஸ் CH. இந்த CHல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மொத்தமா 2 CH3 குரூப் இருக்கு. ஓகே. அப்போ CH3 twice அப்படினா வந்து எழுதிக்கலாம். 2 CH3 குரூப் எனக்கு அட்டாச் ஆகி இருக்கு. இந்த டபுள் பாண்ட் எனக்கு பிரேக் ஆயிடும். கரெக்ட்டா? டபுள் பாண்ட் பிரேக் ஆயிடும். பிரேக் ஆயிடுச்சுனா I will be having just CH மட்டும் தான் வந்து இருக்கும். அந்த CHல CH3 குரூப் எனக்கு அட்டாச் ஆகி இருக்கு. கரெக்ட்டா? ஓகே. And then of course boron எனக்கு இருக்க போகுது, boron, right? So இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படினா 3 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ். இப்போதான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படினா கரெக்ட்டா பேலன்ஸ் ஆகும். இப்போ இத தான் நம்ம என்ன பண்றோம் அப்படினா அடுத்த ஸ்டெப்ல இதுல நான் வந்து இங்க 2 மோல்ஸ் இருக்குல்ல, 2 moles of the whole compound இருக்குல்ல, நான் 1 mole மட்டும் எடுத்துக்கிறேன். அதுல இருந்து நான் 1 mole மட்டும் எடுத்துக்கிறேன். CH3 2. ஓகே. சோ இந்த 2 moles இல்லாம 1 mole மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். 1 mole மட்டும் எடுத்து நான் ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட ரியாக்ட் பண்றேன். 3 moles of H2O2. மார்கான் ஆன்டி மார்கானிகாப்ஸ் அடிஷன் வந்து அண்டர்கோ பண்ணும். கரெக்ட்டா? சோ நம்ம என்ன பண்றோம்? இதுல நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட நம்ம வந்து
ரியாக்ட் பண்றோம். சோ ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ வாட் வில் ஹேப்பன் இந்த H3BO3 போரிக் ஆசிட் நமக்கு வெளியில போய்டும். கரெக்ட்டா? ஓகே, H3BO3 P block elementsலயும் இதே ரியாக்ஷன் நீங்க வந்து படிப்பீங்க. P block elementsலயும் the same reaction you will study. இப்போ இது அப்படியே எழுத வேண்டியதான். CH ல ரெண்டு CH3 group வந்து எனக்கு அட்டாச் ஆகி இருக்கு. அதுல இன்னொரு CH group அட்டாச் ஆகி இருக்கு. and then இந்த HOH இருக்கு இல்லையா, OH group நமக்கு வந்து என்ன ஆகும், இந்த OH group போய் எனக்கு அட்டாக் பண்ணிடும் அந்த காம்பவுண்ட். அப்போ ஆல்கஹால்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டா? சோ அப்போ இங்க எனக்கு இங்க CH3 அப்படியே தான் இருக்கு, OH. கரெக்ட்டா? OH இங்க எனக்கு ஆல்கஹால் குரூப் OH மட்டும் நமக்கு ஃபார்ம் ஆகி இருக்கு. ஓகே, ஏனா CH2O2 இந்த H2O2 ல இருந்து தான் எனக்கு OH குரூப் போய் எனக்கு அங்க ரியாக்ட் ஆகி இருக்கு. மொத்தமா 6 OH இருக்கும் இங்க. கரெக்ட்டா? அப்போ ஒரு 3 OH வந்து எனக்கு இந்த காம்பவுண்டுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. மீதி 3 OH தான் போரான் கூட சேர்ந்து போரிக் ஆசிடா இதோ பாரு BOH thrice தான் இந்த H3BO3 BOH thrice தான் இந்த H3BO3 எனக்கு வெளியில போயிடுச்சு. ஓகே, ஆமாப்பா, கண்டிஷனாவே நீங்க எடுத்துக்கணும் ஜனா. you have to take it. ஓகே, சோ ஹைட்ரோபோரேஷன் புரிஞ்சுதா? நம்ம நார்மலா கிளாஸ்ல நம்ம படிச்ச ஹைட்ரோபோரேஷன் புரியுது அப்படிங்கிறப்போ இது வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியா வந்து புரிஞ்சிரும். சரியா? ஓகே, கிளியர்? அடுத்து போலாமா? அடுத்த ரியாக்ஷன் போலாமா? ஈஸி தான். ஈஸி அப்படிங்கறத விட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன். என்ன கேட்டிருக்காங்க? ஹைட்ராக்சிலேஷன் யூசிங் பேயர்ஸ் ரியேஜென்ட். பேயர்ஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிறது வந்து என்னது? கிளாஸ் லிசன் பண்ணவங்க கண்டிப்பா நோட்ஸ்ல எழுதிருப்பீங்க. நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா பேயர்ஸ் ரியேஜென்ட், நீட்டுக்கு ஜேஇக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். வாட் இஸ் திஸ் பேயர்ஸ் ரியேஜென்ட்? எஸ், வாட் இஸ் திஸ் பேயர்ஸ் ரியேஜென்ட்? cold dilute alkaline potassium permanganate. ஓகே, சோ பேயர்ஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிறது வந்து என்னது? cold dilute alkaline, ஓகே, alkaline KMNO4 ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த பேயர்ஸ் ரியேஜென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, சோ நம்ம இங்க வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன எடுத்துக்கிறோம்? பியூட் 2ஈன் வந்து எடுத்துக்கிறோம். கரெக்ட்டா? எஸ். சோ கவனிங்க, methyl but 2ஈன். கரெக்ட்டா? So it is going to react with cold dilute alkaline KMNO4 solution. Okay, so இப்போ இந்த alkenes வந்து நமக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸா மாத்திக்க போறோம். ஆல்கஹால்ஸா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ஆல்கஹாலா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா மாத்திக்க போறோம். ஓகே, ரொம்ப ஈஸி. எனக்கு OH குரூப் போயிட்டு எனக்கு வந்து ஆட் ஆகும். அக்ராஸ் த டபுள் பாண்ட் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா OH குரூப் போயிட்டு எனக்கு ஆட் ஆகும். ஓகே, யா. சோ இப்ப நல்லா கவனிங்க, எனக்கு இதுதான்ப்பா அந்த ரெண்டு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். ஒரு OH குரூப் போய் எனக்கு ஆட் ஆகுமா, இல்லனா ரெண்டு OH குரூப் போயிட்டு எனக்கு ஆட் ஆகுமா? கேன் யூ லெட் மீ நோ இன் தி chat. ஒரு OH குரூப்பா இல்லனா ரெண்டு OH குரூப்பா மேம்? 2 OH குரூப். கரெக்ட்டா? 2 OH குரூப். ரெண்டு OH குரூப் போயிட்டு நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படினா வந்து ஆட் ஆகும். சரியா? ஏனா இந்த ரெண்டு கார்பன்லயுமே எனக்கு OH குரூப் போயிட்டு ஆட் ஆகும். கிளியர்? சோ கவனிங்க,
சோ இதான் எனக்கு இருக்கு. அந்த டபுள் பாண்டை மட்டும் எடுத்துட்டேன். டபுள் பாண்டை மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓகே, சோ நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இங்க எனக்கு ஒரு OH குரூப், இங்க எனக்கு ஒரு OH குரூப். சோ கிளைகாலுடைய ப்ரிப்பரேஷன்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கோல்டு டைல்யூட் ஆல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? so that we are getting this 2-methyl butane 2,3-diol நமக்கு வந்து ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. கரெக்டா? so 1 2 3 4 என்ன குரூப் இது? 2-methyl இல்லனா வந்து 2 கரெக்ட் தான். 2-methyl 1,2 ஓகே butane 2,3-diol ஓகே 2-methyl butane butane என்ன இது பியூட் இல்லையா? butane 2,3-diol ஏன்னா எனக்கு இதுல ரெண்டு ஆல்கஹால் குரூப், ரெண்டு OH குரூப் வந்து இருக்கு. புரிஞ்சுதா? சோ இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியரா? 5 questions நம்ம தரமா வந்து முடிச்சிட்டோம். Now coming to the 6th question. Arrange the following in increasing order of their boiling point and give the reason for your ordering. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா increasing ordering of the boiling pointல வந்து அரேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாம நீங்க வந்து என்ன பண்ணணும், அதுக்கான ஒரு ரீசனும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. butane 2-ol, butane 1-ol, 2-methyl propane 2-ol. ஆமா, இந்த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால்ஸ்ல நான் ஒரு விஷயம் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். என்னது? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரியில என்ன ஆர்டர் வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு ஃபாலோ பண்ணும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. do not forget this. ஓகே, டெர்ஷியரி தான் இருக்கிறதுலயே லோ பாயிலிங், டெர்ஷியரி ஆல்கஹால். அப்புறமா தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆல்கஹால்ல OH குரூப், ஆல்கஹால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெர்ஷியரி, செகண்டரி, பிரைமரி, லாஸ்டா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி. இதுதான் பாயிலிங் பாயிண்ட் உடைய ஆர்டர். ஓகே, அடுத்து மேம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது பாருங்களேன், ட்ரைஆல், டைஆல் இப்படிலாம் கொடுத்துருக்காங்களே. இந்த OH குரூப்பும் பாயிலிங் பாயிண்ட்டும் how they are related. இப்போ OH குரூப் தான் தண்ணி கூட இந்த ஹைட்ரஜன் பாண்டிங்கே வந்து ஃபார்ம் பண்ணுது. கரெக்டா? அப்படி இருக்கிறப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் OH குரூப் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்கஹாலுடைய பாயிலிங் பாயிண்ட் உடைய ஆர்டர், பாயிலிங் பாயிண்ட் உடைய ஆர்டர். do not forget this. டெர்ஷரி, அதுக்கப்புறமா தான் செகண்டரி, பிரைமரி தான் இருக்கிறதே வந்து ஹை பாயிலிங்கா வந்து இருக்கும். நம்பர் ஆஃப் OH குரூப் எனக்கு இன்க்ரீஸ் ஆக பாயிலிங் பாயிண்ட்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எஸ் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்றதுனால. இப்போ ஹிண்ட் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீங்க ஃபார்ம் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு எனக்கு நீங்க ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். பியூட்டான் 2-ol இருக்கு, 1-ol இருக்கு. ஓகே, பியூட்டான் 2-ol அப்படிங்கிறது வந்து என்னது? அது வந்து என்னது? மீத்து, ஈத்து, ப்ரோப்பு, பியூட், 4 கார்பன் இருக்கு. 1 2 3 4. பியூட்டான் 2-ol அப்படின்னா செகண்ட் பொசிஷன்ல எனக்கு OH குரூப் இருக்கு. அப்போ இந்த கார்பன் எப்படிப்பா இருக்கும்? ஆல்ரெடி 3 பாண்ட் இருக்கு. அப்போ இந்த கார்பன் CH ன்னு இருக்கும். CHOH ன்னு இருந்தா அது என்னது? CHOH ன்னு இருந்தா செகண்டரி, COH ன்னு இருந்தா டெர்ஷியரி, CH2OH அப்படின்னு இருந்தா அது பிரைமரி. இதெல்லாம் நான் பேசிக்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். பியூட்டான் 1-ol, பியூட்டான் 1-olனா இங்க இருக்க எனக்கு OH குரூப், இங்க OH னா இது பார் கார்பன பக்கத்துல 2 பாண்ட் தான் இருக்கு. அப்ப இது CH2-ஆ இருக்கும். CH2OH அப்படின்னா அது வந்து நமக்கு பிரைமரி ஆல்கஹால். புரிஞ்சுதா? எது பிரைமரி எது செகண்டரின்னு பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியுது. புரியுதா? நீ கிளாஸ் அதுக்கு தான் அந்த 6 பார்ட்டை ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. சரியா? இந்த பியூட்டான் 2-ol வந்து செகண்டரி, பியூட்டான் 1-ol வந்து பிரைமரி. 2-methyl propane 2-ol. நல்லா கவனி, ப்ரோபான் 2-olனா மீத்து, ஈத்து, ப்ரோப். ப்ரோப்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன்ல OH குரூப் இருக்கா, அதான் ப்ரோபான் 2-ol. 2-methyl, அதே செகண்ட்ல மித்தைல் குரூப் இருக்கு. COH ன்னு இருந்தா என்னப்பா? COH ன்னு இருந்தா என்னது? சாட்ல ரெஸ்பான்ஸே இல்ல. அதுக்கு நான் லைவ் வந்து நடத்தணும்னே அவசியம் இல்லை, நான் ரெக்கார்டிங் போட்டே போயிடலாம். நோ என்கேஜ்மெண்ட் இன் த சாட் செக்ஷன். வாட் இஸ் திஸ்?
chat sectionல ஒரு என்கேஜ்மெண்டே இல்ல. லிசன் பண்றீங்களா இல்லையா? அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிற கும்பல் மட்டும் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்களே வழிவகுத்து தரீங்க. பேசுங்கடா, நாங்களாம் அமைதியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. What is that? Very good. Tertiary. ஓகேவா? சூப்பர். அப்ப வந்து எனக்கு இங்க tertiary இருக்கு. Primary, secondary, tertiary. அப்ப நீங்க இதை என்ன ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த பியூட்டான் 1 தான் வந்து வரும். கரெக்டா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து ஆன்சர் எழுதுறேன். இங்கேயே எழுதுறேன், இடம் பத்தாதனால. ஓகே, அடுத்த பேஜுக்குலாம் போல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அடுத்த பேஜ்லயே எழுதுவோம், வீணா நம்ம குழம்பிக்க வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இருக்கிறதுலயே டெர்ஷரி தான் கம்மியா இருக்க போகுது. கரெக்டா? இருக்கிறதுலயே அதான் கம்மியா. 2-methyl propan 2-ol. ஓகே, ஸோ 2-methyl propan 2-ol. propan 2-ol. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது? இன்க்ரீசிங் ஆர்டர் தானே? கரெக்ட். டெர்ஷரிக்கு அப்புறம் வந்து செகண்டரி பியூட்டான் 2-ol. பியூட்டான் 2-ol. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருப்பா? பியூட்டான் 1-ol. பியூட்டான் 1-ol. ஏன்பா? ஏன் ரீசன் தானே கேக்குறாங்க. 2-methyl propanol வந்து டெர்ஷரி ஆல்கஹாலுங்க, இது வந்து செகண்டரி ஆல்கஹாலுங்க, இது வந்து பிரைமரி ஆல்கஹாலுங்க. ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணும்? டெர்ஷரி, செகண்டரி, பிரைமரி. சாரி, டெர்ஷரி, செகண்டரி, பிரைமரி தான் இன்க்ரீசிங் ஆல்கஹாலுடைய ஆர்டருங்க அப்படின்னு வந்து ஆன்சர் எழுத போறீங்க. சரியா? ஓகே, ஸோ இப்போ அடுத்த கொஸ்டினை பாருங்க. ப்ரோபான் 1-ol. ப்ரோபான் 1-ol வந்து பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா? நல்லா கவனிங்க. ப்ரோப்னா 3 கார்பன். கரெக்டா? மீத், ஈத், ப்ரோப். ப்ரோபான் 1-olனா இங்க OH குரூப் இருக்கும். கார்பன் பக்கத்துல 2 பாண்ட் தான். கார்பன் பக்கத்துல 2 பாண்ட் தான். மீதி 2 ஹைட்ரஜன் இருக்க போகுது. CH2 குரூப்பா இது வந்து நமக்கு இருக்க போகுது. கரெக்டா? அப்போ CH2OH அப்படின்னா அது என்னது? பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா? அவ்வளவுதான் ரீசன். வெரி குட் லோகேஸ்வரி, கரெக்டா சொல்லிட்டாங்க. இது வந்து பிரைமரி மேம். ப்ரோபான் 1,2,3 ட்ரையால். மீத், ஈத், ப்ரோப். ப்ரோபான் 1,2,3 ட்ரையால்னா மூணுத்துலயுமே OH குரூப் இருக்கான். ஓகே, கார்பன்ல 2 பாண்ட் தான் இருக்கு. அப்ப H2. கார்பன்ல 3 பாண்ட் இருக்கு, H. கார்பன்ல 2 பாண்ட் இருக்கு, H2. இப்போ பார்த்தா அப்படின்னா எனக்கு இது வந்து பிரைமரி, இது செகண்டரி, இது டெர்ஷரி. இங்க நீ அது பார்க்க கூடாது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 3 OH குரூப் இருக்கு. OH குரூப் இன்க்ரீஸ் ஆக வாட் வில் ஹேப்பன் டு த பாயிலிங் பாயிண்ட்? OH குரூப் வந்து இன்க்ரீஸ் ஆக பாயிலிங் பாயிண்ட் உடைய ஆர்டர் வந்து நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக போகுது. சரியா? ஓகே, சோ இப்போ இது வந்து பிரைமரி தான் இருக்கிறதுலே வந்து அதிக அப்படின்னா இது பிரைமரி விட அதிகம். ஏன்னா இதுல எனக்கு 2 பிரைமரி ஆல்கஹால் மட்டும் இல்லாம 3 OH குரூப் இருக்கு. அதனால தோப்பர் இதுதான் எனக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிலிங்கா இருக்க போகுது. ஓகே, ப்ரோபான் 1,3 டயால். இதையுமே என்னவா இருப்பான்? ப்ரோபான் 1,3 டயால். மீத்து, ஈத்து, ப்ரோப். ஓகே, 1,3 டயால். 2 OH குரூப் தான் இருக்கு. ஓகே, 2 OH குரூப் தான் இருக்கு. சரி, ஓகே, 2 OH குரூப் தான். அப்ப இவனை விட கம்மி பாயிலிங் தான். சரி, ப்ரோபான் 2-ol. ப்ரோபான் 2-ol அப்படின்னா என்னது? மீத்து, ஈத்து, ப்ரோப். ப்ரோபான் 2-olனா இங்கதான் எனக்கு OH குரூப் வந்து இருக்க போகுது. CHOHனா செகண்டரி. சரியா? CHOH அப்படின்னா வந்து செகண்டரி. அப்போ இருக்கிறதுலே பாயிலிங் யார் அதிகம்? தோ ப்ரோபான் 1,2,3 ட்ரையால் தான் அதிகம். ஏன்னா 2 பிரைமரி இருக்கு, 3 OH குரூப் இருக்கு. தோ பார், OH குரூப் இன்க்ரீஸ் ஆனா பாயிலிங் இன்க்ரீஸ். இருக்கிறதுலே இந்த காம்பவுண்ட் தான் அதிகம். இவனுக்கு அடுத்து இவன். ஏன்னா இவன்ட்ட 2 OH குரூப் 2 பிரைமரி இருக்கு. 2 பிரைமரி OH குரூப் இருக்கு. அப்போ இவன் அடுத்து. தேர்ட் பொசிஷன் யார் வருவாங்கன்னா இவன் செகண்டரி, இவன் பிரைமரி. தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் வந்து நமக்கு இவன் தான் வரப்போறான்.
பிரைமரி இருக்கிறது தான் வரப்போறோம். அண்ட் லாஸ்டா தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரோபான் 1 ஆல் வந்து நமக்கு வரப்போகுது. சரியா? ஓகே, இன்க்ரீசிங் ஆர்டர் தானே கேக்குறாங்க, எழுதுவோமா? சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோபான் 1 2 3 ட்ரையால் தான் ஃபர்ஸ்ட் வரும். சோ கவனிங்க, செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர் ப்ரோபான் 1 2 3 ட்ரையால். ஏன்பா? ஏன்னா அதுல எனக்கு மேம் 3 OH குரூப் வந்து இருக்கு மேம். ஏன்னா அதுல வந்து எனக்கு 3 OH குரூப் வந்து எனக்கு இருக்கு. புரிஞ்சுதா? சோ ப்ரோபான் 1 2 சாரிடா மாத்தி எழுதுறேன். இருக்கறதுல அவன் தான் அதிகம்னா அவனை தான் லாஸ்ட்ல எழுதணும். இதோ இங்க எழுதுவோம். ப்ரோபான் 1 2 3 ட்ரையால். எல்லாத்தையும் போட்டு பாத்தியா? அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் அப்படியே நம்ம மாத்தி எழுதுறோம். சோ ப்ரோபான் 1 2 3 ட்ரையால் தான் இருக்கிறதுலே அதிகம். அதுக்கப்புறமா யாருப்பா? ஏன்னா இதுல 3 OH குரூப் மட்டும் இல்லாம வாங்க, அதான் மெயின் ரீசன். ஏன்னா மெயின் ரீசன் வந்து எனக்கு இதுல ட்ரையால் 3 OH இருக்கு. அப்புறமா 2 OH யார்கிட்ட இருப்பாங்க? இதோ பாரு, டயால். ப்ரோபான் 1 3 டயால். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு இங்க ப்ரோபான் 1 3 டயால். ப்ரோபான் 1 3 டயால். ஏன்பா அடுத்து டயால்? ஏன்னா டயால்ல வந்து எனக்கு 2 OH குரூப் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறமா யார் வருவாங்க அப்படின்னா நமக்கு வந்து செகண்டரி வரும். கரெக்டா? இன்க்ரீசிங் ஆர்டர் தானே, கவனிடா. இன்க்ரீசிங் ஆர்டர்னா அதுக்கப்புறமா பிரைமரி வரும். ப்ரோபான் 1 ஆல் வந்து வரும். கரெக்டா? ஓகே, இன்க்ரீசிங் ஆர்டர் தானே. அப்ப அதுக்கு முன்னாடி வந்து என்ன வரும் அப்படின்னா ப்ரோபான் 1 ஆல். ஏன்னா பிரைமரி தானே இருக்கிறதுலே ஹை பாயிலிங் பிரைமரி ஆல்கஹால். அதுக்கப்புறமா தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோபான் 2 ஆல் வரும். ப்ரோபான் 2 ஆல். ஏன்னா ப்ரோபான் 2 ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால். அவ்வளவுதான் ரீசன் அவ்வளவுதான் எழுத போற. ஒன்னையும் போட்டு அது என்னன்னு எழுத போற. ப்ரோபான் 2 ஆல்ல இது செகண்டரினா இருக்கிறதுல அதுக்கு தான் பாயிலிங் பாயிண்ட் கம்மி. பிரைமரி பாயிலிங் பாயிண்ட் செகண்டரியை விட பிரைமரிக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகம். இது பிரைமரி ஆல்கஹால் நமக்கு இருக்கு. வெயிட் பண்ணு. ஓகே, அப்ப இருக்குல்ல பிரைமரிக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாயிலிங் பாயிண்ட் செகண்டரியை கம்பேர் பண்றப்போ அதிகம். அடுத்து இதுல வந்து எனக்கு 2 OH குரூப் இருக்கு டயால். இங்க ட்ரையால் அப்படிங்கிறப்போ 3 OH குரூப் இருக்கு. புரிஞ்சுதா? இது யாருக்கெல்லாம் கிளியரா? பக்கா கிளியரா? சூப்பர் கிளியரா? புரிஞ்சுது. சோ இப்போ இதுல வந்து தேர்ட் क्वेश्चन ஒன்னு இருக்கு இல்லையா? இல்ல கரெக்ட், அவ்வளவுதான். 2 क्वेश्चन தான். 1 இயர் ஸ்டடி பிளான் அப்லோட் பண்றேன் கண்டிப்பா. 1 இயர் ஸ்டடி பிளான் வேணுமா, மிட் டேர்ம் ஸ்டடி பிளான் வேணுமா எல்லாருக்கும்? மேம் கெமிஸ்ட்ரிக்கு 1 இயர் ஸ்டடி பிளான் வேணுமா, மிட் டேர்ம் ஸ்டடி பிளான் வேணுமா? Do you want mid term study plan or 1 year study plan? ஓகே, மிஷன் வாட்டர் பார் எப்போ 1 மணி நேரத்துல சொல்றீங்க எல்லாரும். எவ்ரிபடி கோ பிரிங் வாட்டர் அண்ட் தென் ட்ரிங்க். சரியா? நானும் போய் தண்ணி கொண்டு வரேன். புனிதா என்ன டவுட்? வந்துட்டானுங்க. மூட்டைப்பூச்சி கொண்டு குறைச்சல் இல்லை.
XP னா என்னது? how to achieve that அப்படினா என்ன தெரியலையே. சால்மான். ஓகே, மிட் டர்ம் ஸ்டடி பிளான் வேணும். சரி, ஓகேப்பா, டன். அடுத்து போலாமா? வீக்லி சண்டே ஆர்கானிக் மட்டும் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவீங்களா? டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம். யாரு கரெக்ஷன் பண்ணுவாங்க? வேதாந்தோடைய பெய்டு பேட்ச்லயாவது வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஐ இருக்கு கரெக்ஷன் பண்றதுக்கு. வேதாந்த பெய்டு பேட்ச்ல டெஸ்ட் எல்லாம் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும். எவ்ரி சண்டே டெஸ்ட் நடக்குது. சரியா? வருஷத்துக்கே 3000 ரூபாய் 4000 ரூபாய் தாண்டா. தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கோங்க பெய்டு பேட்ச். சரியா? ஒன் ஹோல் இயர்க்கே ஜஸ்ட் 4000. why don't you invest? இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு சாங் சிங் பண்ணுங்க மேம். சாரி, ஏன்னா இந்த சாப்டர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு உடனே 9th ஸ்டாண்டர்டுடைய கிளாஸ் இருக்கு. அதனால வந்து நடுவில் டைம் கிடையாது. அதனால வந்து நம்ம அப்புறமா ஒரு நாள் நம்ம இந்த ஃப்ரீ பீரியட் வருவீங்க இல்லையா, அப்போ வந்து கண்டிப்பா நம்ம இந்த சிங்கிங் டான்சிங்லாம் வச்சுக்கலாம். இது பியூர் அகாடமிக்ஸை மட்டும் வச்சுக்கலாம். சரியா? ஓகே. கேன் வி யூஸ் நியூக்ளியோஃபைல்ஸ் such as ammonia, methoxy group for the nucleophilic substitution of alcohols? ஆல்கஹால்ஸ்ல நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம வந்து இந்த மித்தைல் குரூப், மீத்தாக்சி குரூப், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தீமினல் பெய்டு பேட்ச்ல ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா தமிழ் மீடியம்ல உங்களுக்கு அதுல மெட்டீரியல்ஸ் தர மாட்டோம். கிளாஸை மட்டும் நாங்கள் கவனிக்கிறோம் மேம். இங்கிலீஷ் மீடியம் கிளாஸே ஓகேன்னா வேணா ஜாயின் பண்ணிக்கோ. பட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் ஜாயின். நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க. புரியுதா? ஒரு கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்றோம்னா நாங்கள் அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும். உண்மையாவே வரக்கூடிய வர பசங்களுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணணும் நாங்கள் நினைக்கிறோம். ஆனா அது தமிழ் மீடியம்க்கு கண்டிப்பா பண்ண முடியல. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஜாயினே பண்ணாதீங்க தீமினல் பெய்டு கோர்ஸ்க்கு. சரியா? ஓகேவா? எனக்கு அப்புறமா ரிமைண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸை யூடியூப்லயே தரேன். ஓகே, மெட்டீரியல்ஸ் நான் யூடியூப்லயே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தரேன். ஓகே, you don't join the terminal batch. It is only for English medium students. Okay? Yeah. கவனிச்சீங்க அப்படின்னா can we use nucleophiles? இப்போ கவனிச்சீங்க அப்படின்னா நம்ம வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னா அந்த நியூக்ளியோஃபைல் தான் அட்டாக்கிங் ரியேஜென்ட். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குரூப்புக்கு பதிலா இது வந்து நமக்கு சப்ஸ்டிடியூட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த குரூப்புக்கு பதிலா நான் வந்து OH குரூப்புக்கு பதிலா நான் வந்து அமோனியாவோ இல்ல மீத்தாக்சி குரூப்போ நான் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் ஆன்சர். OH குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான லிவிங் குரூப்லாம் கிடையாது. அது வந்து ஒரு சுமார் லிவிங் குரூப் தான். OH குரூப் இஸ் a poor living group. ஓகே, OH குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு poor living group. It must be protonated to undergo nucleophilic substitution reaction only by weak nucleophile. Okay, இப்போ இந்த OH குரூப்பை நான் வெளியில தள்ளணும் அப்படின்னா அதை நான் புரோட்டோனேஷன் பண்ணணும். புரோட்டோனேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ இந்த OH குரூப்ல நான் ஹைட்ரஜன் ஆட் பண்றப்பதான் அது HCl எனக்கு வந்து வெளில போகும். சரியா? அப்போ நான் வந்து ஒரு சில வீக் நியூக்ளியோஃபைல் தான் நான் யூஸ் பண்ணணும். I minus, Br minus, Cl minus, HCl, Hi, HBr அதெல்லாம் தான் நான் வந்து யூஸ் பண்ணணும். Moderately and strong nucleophiles such as moderate இல்லனா strong nucleophiles like யாரு அவங்க கொடுத்திருக்கிற அமோனியா, மீத்தாக்சி cannot be used for nucleophilic substitution. அவங்கள நான் வந்து nucleophilic substitution reactionக்கு யூஸ் பண்ண முடியாது because they undergo protonation to form NH4+ and CH2OH. அப்போ எனக்கு நியூக்ளியோஃபைலே கிடைக்காது. யாருக்கெல்லாம் புரியல? சாட்ல கொஞ்சம் புரியல அப்படின்னு சொல்லுங்களேன். இப்போ நல்லா கவனி, நானு OH குரூப்பை நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பண்ணணும்ன்றாங்க. சரி, புரியலங்கிறவங்கள கவனி. இப்போ நான் தெளிவா சொல்லித்தரேன். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னா OH குரூப்புக்கு பதிலா OH மைனஸ் இருக்குல்ல, OH மைனஸுக்கு பதிலா வேற ஒரு நெகட்டிவ் குரூப் போய் அதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, வேற ஒரு நெகட்டிவ் குரூப் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நான் வந்து அந்த OH குரூப்பை வெளியில துரத்தணும். அவனே அவ்வளவு ஈஸியா வெளில போக மாட்டான். அவனுக்கு நீ ஒரு ஹைட்ரஜனை கொடுத்தாதான் புரோட்டோனேஷன் நடந்து அந்த புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாட்டரா வெளியில போவான். இப்போ HBr கொடுக்குறேன்னா OH கூட சேர்ந்து வாட்டரா வெளில போயிட்டு Br போயிட்டு
புரோமின் என்ன பண்ணும் OH க்கு பதிலா போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும் குட்டா அயோடின் என்ன பண்ணிடும் HI கொடுத்தா ஹைட்ரஜன் வந்து OH கூட சேர்ந்து H2O வெளில போயிட்டு அயோடின் போய் ரீப்ளேஸ் பண்ணிடும் அதே மாதிரி குளோரினும் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும் ஆனா நீ அமோனியா யூஸ் பண்ணன்னு வெச்சுக்கோ இந்த அமோனியா வந்த வேலையை மறந்துட்டு அது புரோட்டனேஷன் ஆயிடும் NH3 கூட ஹைட்ரஜன் சேர்ந்து NH4+ மாறிடும் இது NH4+ மாறிட்டா OH யாரு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனே நடக்காது அதே கதை தான் இந்த CH3O கூடயும் CH3O கூட இந்த ஹைட்ரஜன் சேர்ந்துட்டா CH3OH அப்போ OH குரூப்பை யார் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க பண்ண முடியாது கரெக்ட்டா சோ நீங்க இவங்க ரெண்டு பேரையும் யூஸ் பண்ண முடியாது ஏனா இவங்க மாடரேட்லி ஆர் strong nucleophile நீங்க weak nucleophile தான் யூஸ் பண்ண முடியும் OH குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணனும் அப்படினா அடுத்த ஒரு reasoning type of questions is it possible to oxidize tertiary butyl alcohol using acidified dichromate to form carbonyl compound அப்படினா அதுல C double bond O group வந்து இருக்கணும் example aldehyde ketone acid இவங்கலாம் வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய carbonyl compound okay இப்போ is it possible to oxidize tertiary butyl alcohol வந்து நீங்க acidified dichromate அதாவது acidified potassium dichromate sodium dichromate வச்சு நீங்க வந்து என்ன பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க ஆக்சிடைஸ் பண்ண முடியுமா அப்படினு வந்து கேக்குறாங்க சரியா புரிஞ்சுதா சோ முடியுமா முடியாதா அப்படிங்கற ஒரு ஆன்சரை நம்ம வந்து பார்த்தலாமா ஓகே சோ இப்போ tertiary alcohols நம்ம வந்து oxidize பண்றதுக்கு we need a very very strong oxidizing agent அது வந்து எல்லாருக்கும் புரியுதா tertiary alcohols வந்து நம்ம oxidize பண்ணனும் அப்படினா ஒரு strong ஆன ஒரு oxidizing agent வந்து வேணும் primary alcohols oxidize பண்ணா என்ன கிடைக்கும் chatல சொல்ல முடியுமா primary alcohols oxidize பண்ணா என்ன கிடைக்கும் I am oxidizing a primary alcohol I get ma'am paid class Vedantu website la CBSE மட்டும் தான் மென்ஷன் ஆகி இருக்கு ஸ்டேட் போர்ட்ல எப்படி ஜாயின் பண்ணனும் இந்த கேள்வி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் என்ன பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனை பாருங்க சரியா you just see the description இல்லனா I'll just give you the link just a minute நான் ஏய் பிரகதீஷ் வாட் இஸ் எக்ஸ்பின் எனக்கு தெரியாதுடா பின் பண்ணிருக்கேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் மெசேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து பின் பண்ணிருக்கேன் ஓகே சோ அதுதான் வேதாந்து உடைய தீமினல் பேட்ச் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் இதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் உடைய பேட்ச் வேணும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு you can check it out ஓகே சோ இதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அவேலபிளா இருக்கு okay super so கவனிங்க primary alcohols oxidize பண்ணா aldehyde கிடைக்கும் okay secondary alcohols oxidize பண்ணோம் அப்படினா will be getting ketones as the product okay tertiary alcohols oxidize பண்ணோம் அப்படினா நமக்கு எப்படி oxidize பண்ணுவோம் we need a very very strong oxidizing agent இல்லையா so tertiary alcohols நம்ம oxidize பண்ணனும் அப்படினா strong ஆன ஒரு oxidizing agent வந்து நமக்கு வேணும் so கவனிங்க tertiary alcohols are stable to oxidation under normal condition but under drastic condition of elevated temperature நல்லா கவனிச்சீங்க அப்படினா elevated temperatureல தான் நம்ம tertiary alcohols oxidize பண்ண முடியும் elevated temperature அப்படினா high temperatureல நார்மலா இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இல்லாம high temperatureல தான் oxidize பண்ண முடியும் and strong ஆன ஒரு சில oxidizing agents தான் நம்ம யூஸ் பண்ணவே முடியும் ஓகே
அப்போதான் cleavage of carbon carbon bond takes place to give ketone and then mixture of carboxylic acids. Okay, so கவனிச்சீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கார்பன் கார்பன் பாண்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னா we need to use a strong oxidizing agent யூஸ் பண்றப்ப தான் இந்த கார்பன் கார்பன் பாண்ட் வந்து எனக்கு பிரேக் ஆகி கீட்டோனும் அதுக்கப்புறமா எனக்கு மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸும் கிடைக்கும். அப்ப இஸ் இட் பாசிபிள் அப்படின்னா எஸ் இட் இஸ் பாசிபிள், அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, அடுத்து கவனிங்கடா. What happens when 1-phenyl ethanol is treated with? Okay, so what happens when 1-phenyl ethanol is treated with என்ன கேக்குறாங்க? acidified KMnO4. acidified KMnO4 கூட நீங்க ட்ரீட் பண்றப்போ என்ன ஆகும்? 1-phenyl ethanol உடைய ஃபார்முலா என்னது? வெற்றிகரமா 9 क्वेश्चन முடிச்சு விட்டோம். ஓகே, 1-phenyl ethanol. அப்ப எனக்கு அதுல எத்தனால் குரூப் வந்து எனக்கு அட்டாச் ஆகி இருக்கு. சரியா? கரெக்டா? 1-2 1-phenyl ethanol. இதுதான் நம்மளுடைய 1-phenyl ethanol. சோ இப்போ இத நம்ம என்ன பண்றோம் அப்படினா acidified KMnO4. இதுதானே acidified KMnO4. இப்போ வந்து எனக்கு என்ன ஆகும்? What is this? CH2OH அப்படிங்கிறது என்னப்பா? பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா? CHOH னா செகண்டரி, CH2OH அப்படினா பிரைமரி ஆல்கஹால். சோ பிரைமரி ஆல்கஹால் எனக்கு என்னவா ஆக்சிடைஸ் ஆகும்? பிரைமரி ஆல்கஹால்ஸா ஆக்சிடைஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? சாரி, செகண்டரி CHOH வந்து இங்க ஏதோ தப்பா எழுதிட்டேன் நானு. கார்பன் பாண்டிங் 1 2 3 1 2 3 4 1 2 3 4 CHOH தான். கரெக்டா? CHOH தான் நமக்கு இங்க இருக்கு. கரெக்டா? இங்க நான் CH2 போட்டேன். CH தானே வரும். அப்பதானே பாரு 1 2 3 4 பாண்ட். கரெக்டா? CH2OH is secondary alcohol. அது வந்து secondary alcohol. இப்போ secondary alcohol நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? சாட்ல சொல்லுங்க. சாரி, ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஒரு secondary alcohols ஆக்சிடைஸ் பண்றப்போ you will be getting ketone. என்ன கிடைக்கும் அப்படினா C double bond O. ketone வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். Do not forget that. Okay, you will be getting ketones as the product. Okay, இது வந்து என்னது? ketone group. Okay, acetophenone வந்து உங்களுக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்கும். C6H5COCH3. What is this? This is acetophenone. வந்து எனக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். கிளியரா புரிஞ்சுதா? கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, வெரி குட். கிளியர்? ஓகே, சோ இப்போ நம்ம 10th क्वेश्चन பார்க்கலாம். Write the mechanism of acid catalyzed dehydration ethanol to give ethene. ஓகே, சோ வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படினா நம்மள வந்து இந்த மெக்கானிசம் வந்து நம்ம வந்து எழுத சொல்றாங்க. E2 மெக்கானிசம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷனை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படினா எழுதிக்கணும். Give the mechanism of acid catalyzed dehydration of ethanol to ethene. கரெக்ட்டா? ஓகே, வாங்க இந்த கதையெல்லாம் விட்டுருங்க, ஸ்டோரி எல்லாம் விட்டுருங்க. எத்தனால் என்னப்பா? CH3 CH2OH. எத்தனால நம்ம என்னவா மாத்துறோம்? ஈத்தீனா மாத்துறோம், which is CH2 double bond CH2. என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு நினைக்கிறீங்க? என்ன ரியாக்ஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பாரு, கார்பன் கார்பன் அப்படியே தான் இருக்கு. 2 கார்பன் 2 கார்பன். ஓகே, CH3க்கு பதிலா CH2 தான் இருக்கு. அப்ப இங்க ஒரு ஹைட்ரஜனை காணோம். இங்க பார்த்தனா இந்த OH காணோம், ஒரு OH காணோம். அப்போ வாட்டர் காணோம். இதுல இருந்து நீங்க வாட்டரை காணடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து கிடைச்சிரும். புரிஞ்சுதா? எஸ்,
இங்க வந்து அப்ப எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா வாட்டர் ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, சரி வாட்டரை ரிமூவ் பண்ணணும்னா நான் ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணணும். வாட்டரை ரிமூவ் பண்ணணும்னா ஐ ஷுட் பி யூசிங் அ வாட்? ஐ ஷுட் பி யூசிங் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். சரி ஓகே, என்ன டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ we use sulfuric acid. வெரி குட். H2SO4 நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா யூஸ் பண்றேன். சரியா, புரிஞ்சுதா? சோ அதுதான்ப்பா இந்த ரியாக்ஷன். பீட்டா எலிமினேஷன் வந்து நமக்கு நடக்குது. சரியா, என்ன நடக்குது? பீட்டா எலிமினேஷன் நடக்குது. எப்படி படிக்க பார்க்கலாமா? let us write the mechanism. mechanism of beta elimination, E2 mechanism. வாங்க கவனிச்சிங்க அப்படின்னா CH3 குரூப் இருக்கு மாம், CH2OH கரெக்டா? OH. ஆக்சிஜன்ல என்ன தம்பி இருக்கு? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ ஏன் சல்பூரிக் ஆசிட் வந்து டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டா வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஓகேடா பிரகாஷ், நான் ஏன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தண்ணியை கண்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரியா, அது தண்ணி வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா திருடி எடுத்துக்க போகுது. ஓகே, ஸோ இந்த H2SO4 நான் எப்படி எழுதிக்கலாம்? HOSO3H அப்படி எழுதிக்கலாம். H2SO4 நான் இப்படி எழுதிக்கிறேன் சல்பூரிக் ஆசிட். இப்போ இது என்ன பண்ணும்? இந்த ஆக்சிஜன் சும்மா இருக்காது. இந்த ஹைட்ரஜனை இந்த டபுள் பாண்டட் ஆக்சிஜன், சாரி இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிற ஆக்சிஜன் வந்து வாங்கிக்கும். அப்போ எனக்கு இங்க என்ன கிடைக்கும்? CH3 CH2O, ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. சல்பூரிக் ஆசிட்ல இருந்து இன்னொரு ஹைட்ரஜன் எனக்கு இங்க பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஆக்சிஜன்ல 3 பாண்ட் இருந்தா ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். சரியா, இப்போ என்ன ஆகும்? இவன் அப்படியே H2Oவா வெளியில போறான். இப்பதான் நீங்க ஒரு விஷயத்தை மறக்க கூடாது. பீட்டா ஹைட்ரஜன். வாட் இஸ் பீட்டா ஹைட்ரஜன்? OH குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன், ஆல்பாக்கு பக்கத்துல இருக்கிறது பீட்டா. இங்க எனக்கு பீட்டா ஹைட்ரஜன் எனக்கு வெளியில போகுது. அப்போ அதை நான் இப்படி தனியா எழுதிக்க போறேன். இந்த பீட்டா ஹைட்ரஜனை மட்டும் நான் ஸ்பெஷலா தனியா எழுதிக்க போறேன். தோப்பர், இந்த பீட்டா ஹைட்ரஜனை மட்டும் தனியா இங்க நான் ஸ்பெஷலா வந்து எழுதிட்டேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா கவனிங்க, இந்த பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு இவங்க வந்து வாட்டரா வெளியில போயிடுவாங்க. ஓகே, they'll go as water. ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இங்க எனக்கு அப்போ பாண்ட் ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? ஏன்னா இவன் பாண்டை தூக்கிட்டு போயிட்டான். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி இங்க எனக்கு CH2க்கும் நடுவுல பாண்ட் இருக்கு. அப்ப இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த பாண்டை கொடுத்துரும், இவங்களுக்கு இந்த பாண்டை கொடுத்துரும். ஸோ இந்த பாண்டு எனக்கு இங்கே டிஸ்பிளேஸ் ஆகும். இந்த ஹைட்ரஜனும் வெளியில போயிடும், இந்த OH குரூப்பும் எனக்கு H2O குரூப்பும் வெளியில போயிடும். ஓகே, ஸோ ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2 டபுள் பாண்ட் CH2. என்னப்பா வெளியில போயிடுவாங்க? H+ வெளியில போயிடுவாங்க, வாட்டர் வெளியில போயிடுவாங்க. ஸோ இதான் வந்து நம்மளுடைய மெக்கானிசம். இதுதான் வந்து நம்மளுடைய மெக்கானிசம். 11th கெமிஸ்ட்ரி கிளாஸ் எப்போவா ஷெட்யூல் பண்ணிருப்பாங்கடா பாருடா, அந்த டைம்ல கரெக்டா இருக்கும். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஓகே, சூப்பர். 10 क्वेश्चन முடிச்சிட்டோமா? 11th क्वेश्चनக்கு போலாம். How is phenol prepared from chlorobenzene? ஆமா, இது ஏதோ நேமிங் ரியாக்ஷன் மாதிரியே இருக்கே பார்க்க. ஃபீனாலை வந்து குளோரோபென்சீன்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு கேக்குறாங்க. இதுதான் வந்து குளோரோபென்சீன். பென்சீன் ரிங்ல வந்து குளோரின் இருக்கு, இதுதான் குளோரோபென்சீன். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால்ல இதை நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓஹோ, டவுஸ் ப்ராசஸா? சூப்பர், டவுஸ் ப்ராசஸ், வெரி குட். சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஐ எம் ரியாக்டிங் ஃபீனால் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்த டெம்பரேச்சர் பிரஷர்லாம் மறந்துட்டேனே, யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? Do you remember the temperature and pressure? 366 கெல்வினா இல்ல 633 கெல்வின் வருமா, இல்லனா வந்து 363 கெல்வின் வருமா? என்ன வரும்? 633யா? கரெக்ட்டா? மறந்துடாதீங்க, 633 கெல்வின். ஓகே,
633 கெல்வின். அப்புறம் பிரஷர் சொல்லுங்களேன். 300 பிரஷரா 600 பிரஷரா? எவ்வளவு பிரஷர்? 300. வெரி குட். 300 பார் பிரஷர். அதை மறந்துடக்கூடாது. 300 பார் பிரஷர். ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ONA இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் இந்த சிஎலும் சேர்ந்து அப்படியே HCl வெளியில போயிடுவாங்க. வெளியில போயிட்டா இப்போ இந்த கண்டக்டிவிட்டின்னு எழுதிட்டு அப்படியே விட்டுறலாமா? அங்கதான் கொஞ்சம் காமன் சென்ஸை பயன்படுத்தணும். கண்டக்டிவிட்டினா இது யாரோட கண்டக்டிவிட்டி? என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? பென்சீன். கண்டக்டிவிட்டி அப்படின்றது யாரோட கண்டக்டிவிட்டி? சோடியம் ஃபீனாக்சைடு வந்து எனக்கு ப்ராடக்ட்டா ஃபார்ம் ஆகும். சோடியம் ஃபீனாக்சைடு வந்து எனக்கு ப்ராடக்ட்டா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இப்போ அந்த சோடியம் ஃபீனாக்சைட நான் வந்து யார் சார் வாய்ஸ் வருதா? வெயிட். இப்போ ஓகேவா? நான் ஓகே. இப்போ ஓகே. எஸ். ஸோ இப்போ வந்து கவனிச்சிங்க அப்படின்னா எனக்கு இங்க சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்குது. இப்போ இந்த சோடியம் ஃபீனாக்சைடு அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? இட் வில் கெட் ரியாக்டட் வித் HCl. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த குளோரினும் இந்த சோடியமும் சேர்ந்து NaCl வெளியில போயிடும். அப்போ இந்த ஹைட்ரஜன் போய் எனக்கு அட்டாச் ஆயிடும். அப்போ we will be getting phenol OH. சரியா? phenol வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா வந்து கிடைக்கும். சரியா? இது வந்து இந்த லைவ் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிரும். 1.5 ஹவர்ஸ்ல ஷார்ப்பா முடிஞ்சிரும். பிகாஸ் 6:30 to 9 o'clock 8 o'clock எனக்கு வந்து இந்த கிளாஸ் இருக்கு. 9th கிளாஸ் இருக்கு. 8 o'clock இந்த கிளாஸ் முடிஞ்சிரும். சரியா? NaCl. Okay, with the elimination of sodium chloride. புரிஞ்சுதா? clear? Okay. So அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசோப்ரோபைல் பென்சீன் அப்படிங்கறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசோப்ரோபைல் பென்சீன்ல இருந்து நீங்க எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, இந்த ஐசோப்ரோபைல் பென்சீன் அப்படிங்கிறது என்னது? ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன் டா, தெரிஞ்சுக்கோ. ஐசோப்ரோபைல் பென்சீன்னா என்ன தெரியுமா? கியூமின் ஒண்ணும் கிடையாது. இந்த கியூமீனை தான் வந்து ஐசோப்ரோபைல் பென்சீன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கியூமின் சொல்லி கூட இந்த ரியாக்ஷன் வந்து கேட்கலாம். சரியா? சோ CH3 குரூப் ஹைட்ரஜன். இதுதான் வந்து என்னது அப்படின்னா ஐசோப்ரோபைல் பென்சீன். சோ இந்த கியூமீனை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ணுவோம். எப்படி? ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வச்சுதான். எதுவும் புதுசு கிடையாது. ஏர்ல இருக்கக்கூடிய 2 ஆக்சிஜன் இப்ப எனக்கு போயிட்டு ஆட் ஆக போகுது. பார், ஏர்ல இருக்கக்கூடிய O2 என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இங்க 2 இதோ பார், இந்த கார்பன்ல 2 ஆக்சிஜன் போயிட்டு ஆட் ஆயிடும். இங்க மறக்காம நீங்க 5% ஆஃப் சோடியம் கார்பனேட் எழுதுறோம். ஓகே, 5% ஆஃப் aqueous Na2CO3, 5% ஆஃப் aqueous sodium carbonate. சரியா? ஓகே. சோ கவனிச்சீங்க அப்படின்னா நமக்கு இங்க பென்சீன் ரிங் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் மத்தவங்க யாருமே டிஸ்டர்ப் ஆகல. ஓகே, 2 ஆக்சிஜன் எனக்கு இங்க போயிட்டு ஆட் ஆயிடுச்சு, ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு. ஓகே, சோ இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண போறேன். So next step la what am I going to do is I am going to react with H2SO4 sulfuric acid கூட react பண்ண போறேன். அப்போ எனக்கு இங்க வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த பாண்ட் ரெண்டா பிரேக் ஆக போகுது. சோ கவனிச்சீங்க அப்படின்னா இந்த கவனிங்க CH3COOCH3 ஒரு குரூப்பா வெளியில போய்டும். ஓகே, மாத்தி போட்டேன். CH3COCH3 எனக்கு வெளியில போய்டும். சோ வாங்கப்பா எழுதலாம்.
CH3 CO CH3 plus இங்க என்ன இருக்கு பென்சீன் ரிங்ல OH குரூப் இருக்கு கரெக்ட்டா கவனிங்க பென்சீன் ரிங்ல I have OH group phenol கிடைச்சிருக்கு phenol and acetone வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு phenol and acetone here we have taken cumene and இதுடைய பேர் என்னது அப்படினா cumene hydroperoxide cumene hydroperoxide do you understand எல்லாருக்கும் clear-ஆ புரிஞ்சுதா ஓகே சூப்பர் சோ நம்ம இப்போ வந்து கிளாஸ் வந்து முடிச்சிடலாம் ஏனா உங்களுக்கு 8:1 க்கு வந்து அடுத்த கிளாஸ் இருக்குிறதுனால all the very best பசங்களா சோ இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு உங்களுக்கு clear-ஆ இருந்ததா அப்படிங்கறத வந்து எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க யூஸ்ஃபுல்லா இருந்ததா clear-ஆ புரிஞ்சுதா அப்படிங்கறத அடுத்த கிளாஸ்ல நம்ம இதுடைய ரிமைனிங் பார்ட் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகே சோ all the very best thank you so much bye bye